அதான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்துக்கு ஒரு முறை போறாரு. கர்நாடகத்தில் போகும்போது வட்டால் நாகராஜ் மாதிரி ஒரு குரூப், வட்டால் நாகராஜா என்ன குரூப்னு தெரியல, அந்த குரூப் தானே, அந்த குரூப் வந்து இவர் காரை அடிச்சு நொறுக்கி நிப்பாட்டிட்டாங்க, இவர் விட மாட்டேன்ட்டாங்க. வாட்டாள் நாகராஜ் திருமாவளவனை பற்றி சொன்ன வார்த்தை தெரியுமா? இவன் தாண்டா தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற தலைவன். வாட்டாள் நாகராஜ் சொன்னது இது எதுவுமே என்னுடைய கற்பனையோ இதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் இந்த தமிழர்களுக்காக காவிரி நீர் உரிமைக்காக பேசுகிற தலைவன். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் அவர் பறையர்களுக்காக பாடுபட்டு இருக்கார், எஸ்சி அப்படின்னு. கன்னடத்துக்காரனுக்கு தெரியுது அது யாருன்னு. புரியுதுங்களா? நம்ம என்ன அரசியலில் இருக்கோன்னு புரியுதுங்களா? கன்னடத்துக்காரன் இங்கே எதிரியா, இங்கே தமிழ்னு பேசுகிற எந்த அமைப்பையும் அவர் எதிரியா பார்க்கல, திருமாவளவனை தான் எதிரியா பார்க்க. ஏன்னா தமிழர் தலைவர் அவர் தான் தெரியுது, காவிரி பிரச்சனைக்காக நிற்கிறது அவர் தான் தெரியுது, முல்லை பெரியாருக்காக அறிக்கை விடுகிற கட்சி, போராடுகிற கட்சி, அது புரிகிறது. நம்ம இடதுசாரி தோழர் கூட நட்பா இருப்போம். ஆனால் முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் முரண்படுவாங்க. இல்லைங்க, முல்லை பெரியார் தமிழர்களுக்கு வேணும், தேனி மாவட்டத்துக்கு வேணும், கம்பத்துக்கு வேணும்னு. அப்போ இப்படியாக தமிழர்களின் வாழ்வாதார நீராதார போராட்டம், இந்த தமிழர் அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு அரசியல். இப்படியாக பேசி பேசி அவர் வளர்க்கிறார். சேரியில புலிக்கொடியை பறக்க விட்டது விடுதலை சிறுத்தைகள் தானுங்க. 99 புலிக்கொடி பறந்துச்சு சேரிகள்ல, மூப்பனாரோட கூட்டணி நினைக்கிறேன். புலிக்கொடிகள்லாம்